ரப்பிக்கிற ஒரு வார்த்தை கூட நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. அரசு டாபிக் நாங்க வரவும் இல்லை. அது வந்தா தான் அது என்ன வெயிட் என்ன அதெல்லாம் நீ கேட்பியாலாம் எங்கள்ட்ட இருக்கு ஆன்சர். நாங்க வைக்கவே இல்லை இன்னும். அவரா என்ன செய்யறாருன்னு கேட்டா அந்த ஆயத்தை தன்னால வாசிக்கிறாரு. அர்த்தம் அவர் தான் செஞ்சார், நான் செய்யவே இல்லை. அவர் தான் செஞ்சாரு. அவரா செஞ்சுக்கிட்டு எடை எவ்வளவு 8 மலைக்கு எடையா நீங்க கேசட்ல இருக்கு ரிப்பீட் பண்ணி பாத்துக்கிறீங்க. அப்ப இது ஒரு மனமுரண்டு அதுல தென்பட்டுக் கொள்ளும். அது அந்த அரசை பத்தி வைக்கும்போது பாத்துக்கிறோம். அடுத்து என்ன, அப்ப முகத்தில் அடிக்க கூடாது. நீங்க சரி அல்லாஹ் ஆதம தன் சாயல்ல படிச்சான்னு சொன்னா கையையும் தான் அடிக்க கூடாது, காலையும் தான் அடிக்க கூடாது. இது கேள்வி. இப்படி கேட்கலாம், சரியான கேள்விதான் இது. ஏன்னா அல்லாஹ் ஒரு சாயல்ல படைச்சாங்க போது முகம் கை காலை எல்லாம் சாயல் தானே, அப்படின்னா இது கேள்வி. இந்த கேள்வி வருங்கிறதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணிட்டாங்க, இல்லன்னு பதில் சொல்லிட்டாங்க. உங்க கேள்விக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லி இருக்காங்க. எப்படி சொல்லி இருக்காங்க? இன்னல்லாஹ் ஹலக ஆதம அலா சூரத்தி வஜ்ஹிஹி, முகத்தை தன் சூரத்தில் படைத்திருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. ஒரு இடத்துல சூரத்துங்கிறாங்க, இன்னொரு இடத்துல தபரானில வரக்கூடிய ஹதீஸ், அபு ஆசிமுடைய சுன்னாவுல வரக்கூடிய ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல இன்னல்லாஹ் ஹலக ஆதம அலா சூரத்தி வஜ்ஹிஹி, வஜ்ஹு தான், கைகால்லாம் அல்லாஹ் மாதிரி கிடையாது, வஜ்ஹு தான் தன் சாயல் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் ஆன்சர் பண்ணிடும் பொழுது உங்க கேள்வி அடிபட்டு போய்விடுகிறது. கை அடிக்கலாம், ஏன்னா கை அல்லாஹ்வுடைய சாயல்ல கிடையாது. காலை அடிக்கலாம், அது அல்லாஹ்வுடைய சாயல் கிடையாது. மூஞ்சி தான் அல்லாஹ்வுடைய சாயல்னு நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க போது உங்களுடைய அந்த கேள்வி என்னங்கிறது அடிபட்டு போயிடுது. அடுத்து என்ன பண்றீங்க, ஏற்கனவே உள்ளதுல எல்லாம் அதுல பதில் இருக்குதான். அந்தந்த நம்ம எதெல்லாம் ஆதாரம் வச்சோமோ அதுலயே மறுக்கக்கூடிய பதில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னது, ஏற்கனவே பார்த்தார்களே அந்த வடிவம் இல்லாத வேற வடிவத்தில் பார்த்தார்கள் இந்த ஹதீஸில் சொன்னீங்க, ஏற்கனவே எங்க பார்த்தாங்க அப்படின்னு கேட்டாலும் பதில் சொல்லலையாம். இதுக்கு நான் இப்ப பதில் சொல்லவே மாட்டேன். இதுக்கு நான் பதில் சொல்லி இருக்கிறேன். ஏற்கனவே பார்த்தாங்கடா என்ன அர்த்தம், அவர் எங்க இருந்தாருன்னு எனக்கு தெரியல, கவனத்தை இங்க வைத்து கேட்கவில்லை. ஏற்கனவே பார்த்தார்கள் நான் ஆன்சர் பண்ணி இருக்கிறேன், பார்த்துக் கொள்ளுங்கள், அது சீரில் உள்ளவங்களுக்கு விளங்கிக் கொள்ளும். அடுத்து என்ன, அவர்கள் அறிந்து கொண்ட வடிவத்தில் அல்லாஹ் அந்த சாக்கு கால் அர்த்தம் செய்யணும்ல, அடையாளம் என்ன சாக்குன்னு சொன்னார்கள். அப்ப சாக்குனா காலு, அந்த காலை முன்னாடி பார்த்தார்களா அப்படின்னு கேட்டார். நம்ம நெஞ்சோம் ஒரு விஷயத்தை அறிவதா இருந்தா பார்த்து தான் அறியணும் கிடையாது, பார்த்தும் அறியலாம், படித்தும் அறியலாம், கேள்விப்பட்டும் அறியலாம், குர்ஆனை ஓதியும் அறியலாம், பல விதத்தில் அறியலாம். இந்த சாக்கை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, யோம யுக்ஸஃப் அன் சாக் என்று மூமின்கள் அதை ஓதுகிறார்கள். இப்படி ஒன்னு கியாமத் நாள் நடக்கும்னு அறிந்து வைத்திருக்கிறார்கள். இறைவா நீ என்ன ஆதாரம் கேட்கிற, உன் குர்ஆன்ல இருக்குது கால் திறக்கப்படும், அந்த ஆதாரத்தை காட்டு. திறந்து காட்டும் போது அல்லாஹ்வுடைய கால் நம்புற அளவுக்கு அந்த மக்களுக்கு இருக்கிறது, செய்தா செய்கிறார்கள். அப்ப அறிந்து கொள்றத பார்த்தது மட்டும்தான் அறிந்ததா? அதுக்கு உதாரணமா நூஹ் நபி முந்தின நபிமார்கள் எல்லாம் சாட்சி சொல்லுவோம் இல்லையா, அதையெல்லாம் நான் ஆதாரமா எடுத்து காட்டியிருக்கிறேன். சொன்னதை சொல்லலைங்கிறாங்க. அடுத்து என்னது, அவர் என்றால் குறைபாடுன்னு அர்த்தம் புதுசா, இப்ப இதுவரைக்கும் சொல்லாம, இதுவரைக்கும் அதை சொல்லல, இப்ப புதுசா என்ன செய்யறாங்க, அவர் என்றால் குறைபாடு உள்ளவன். உங்களுடைய தஜ்ஜால் குறைபாடு உள்ளவன், உங்கள் இறைவன் குறைபாடு உள்ளவன் இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிறாரு. அவர்னா ஒரு மொட்டையா குறைபாடு உள்ளவன் அர்த்தம் கிடையாது, கண்ணு குறைபாடுன்னு அர்த்தம். அவருக்கு குறைபாடுன்னு அர்த்தமா இருந்தால் அவங்க வாதம் நிற்கும். ஒரு கண்ணு தான், ஒரு கண்ணு குறைவு இருக்க, ஒரு கண்ணு குறை, ஒவ்வொரு குறைக்கும் சில பேர் வச்சிருப்பாங்க சில மொழிகள்ல. அப்ப கால் ஊனம்னா காலுடைய ஊனத்தை தான் அது குறிக்கும், கண்ணு ஊனம்னா கண்ணு ஊனத்தை தான் குறிக்கும். அதே மாதிரி குருடன்கிற ஒரு ஊனம் எதை குறிக்கும், கண்ணை குறிக்கும். பொதுவா ஊனம் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்ப இந்த அழ்வர்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் கண் ஊனம். அவருக்கு என்ன அர்த்தம், ஒரு கண் ஊனம் அப்படின்னு அர்த்தம். உங்கள் இறைவன் ஒரு கண் ஊனமானவன் இல்லைன்னு அர்த்தம் வந்தால் என்ன அர்த்தம், ஊனமே இல்லாதவன் வந்தால் நீங்க சொல்ற அர்த்தம் வைக்கலாம், ஊனமே இல்லாதவன் அப்படின்னா ஏதாவது வியாக்கியானம் வேற ஏதாவது கொடுக்கலாம். ஒரு கண் ஊனமானவன் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அர்த்தத்தை தப்பா என்ன செய்யறாங்க, மாத்துறாங்க. அதே மாதிரி நல்ல நீதி செலுத்தக்கூடியவர்கள் ரஹ்மானுடைய வலதுபுறத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்து பாதியை விட்டு விட்டார்கள், அப்பதான் வெள்ள அடிச்சிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அதுல என்ன வருது, ரஹ்மானுடைய 2 கையுமே வலதுதான் அப்படின்னு ஒரு வாசம் அதுல சேர்த்து வருகிறது. அதாவது யமீன் என்ற அந்த வார்த்தை இருக்குதுல, அது 2 அர்த்தம் உள்ள வார்த்தை. யமீன் என்றால் வலதுன்னு ஒரு அர்த்தம், பரக்கத்துன்னு அர்த்தம். பரக்கத்து மைமூன் சொல்றோம் இல்லையா, அது பரக்கத்துங்கிற ஒரு அர்த்தத்துல இந்த வார்த்தை இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய கையை வலது என்று சொன்ன உன்ன வலது என்றால் பாக்கியம் உள்ளது என்றால் அடுத்த கை தரித்திரம் உள்ளதுன்னு வந்துடும். அப்படி வரக்கூடாதுங்கிற ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா இந்த யமீனுக்கு அர்த்தம் வேற,
வலது பக்கம் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரெண்டு கையும் யமீன் தான், பரக்கத்தானதுதான். அந்த அர்த்தத்துல இதை காட்டுறதுக்காக வேண்டி இன்னொரு அறிவிப்புல யமீனுன் முபாரக்கத்துன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே பாக்கியம் பொருந்தி பரக்கத்தானதுதான். இந்த வலது இடதுங்கிறது வலதுண்டா பரக்க பாக்கியம் உள்ளது, இடதுண்டா தர்த்தனம் உள்ளது நம்ம நினைக்கிறோமே, அந்த அர்த்தத்தை வச்சு போடாதீங்க. சைடுக்கு அந்த திசைக்காகத்தான் வலது சொல்றமே தவிர வலது வசதி இடது தாழ்த்திங்கிறது அல்லாஹ்வுக்கு கிடையாது. ரெண்டுமே பாக்கியம் பொருந்ததுங்கிற அர்த்தத்தில் சொல்றாங்களே தவிர அதுல உங்களுடைய வாதத்துக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப இன்னும் சொல்ல போனா நிறைய ஆதாரங்கள் இன்னும் அடுக்கடுக்கா இருக்கிறது. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறைவன் எனக்கு 70,000 பேரோட இன்னொரு 70,000 பேரை நரகத்திலிருந்து விடுவிக்கிறதற்காக வாக்களித்தான். 70,000க்கு 70,000 பேரை வாக்களித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதனி சலாத ஹசயாத்தின். ஹசயாத் சொன்னா ரெண்டு கையில அல்றோம்ல, அதுக்கு பேர் ஹசயாத். 3 ஹசயாத், 2 கை நிறைய அல்றோம்ல, இப்படி அள்ளி இப்படி 3 கையளவுக்கு அள்ளி போடுற அளவுக்கு நரகத்தில் கிடக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் 3 கையில அள்ளி என்ன செய்யறான், சொர்க்கத்துக்கு மாத்துறத எனக்கு வாக்களித்திருக்கிறான். நரகத்தில் கிடக்கக்கூடிய மக்களை என்ன செய்வானா, அப்படி ஒரு அள்ளி 3 தடவை அள்ளி போடுவான். அது எத்தனை கோடி இருப்பாங்க, எத்தனை லட்சம் இருப்பாங்க, அல்லாஹ் அறிந்தவன். அதுக்கு நம்பர்லாம் கிடையாது. 3 ஹசயாத் என்று நம்பர் போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு இதை சொல்றாங்க, அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, லில்லதீன அஹ்ஸனு அல் ஹுஸ்னா வ ஜியாதா. நன்மை செய்தவர்களுக்கு நல்ல நல்ல கூலியும் இருக்கிறது, மேலும் கூடுதலாகவும் இருக்கிறது, ஜியாதத்தும் இருக்கிறது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. அப்ப இந்த ஜியாதத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கும்போது சொல்றாங்க, இறைவன் கேட்பானா, சொர்க்கத்தை எல்லாம் கொடுத்துவிட்டு உங்களுக்கு ஒரு வாக்குறுதி ஒன்று நான் கொடுத்திருக்கேன், அது பெண்டிங் இருக்குமானா. அல்லாஹ், என்ன பெண்டிங், எல்லாத்தையும் கொடுத்துட்டிய, எங்க முகத்தை பிரகாசமாக்கி விட்டாய், சொர்க்கத்தில் கூட சேர்த்து விட்டாய், எல்லாம் தந்துட்டிய என்ற உடனே அப்ப அந்த மக்கள் அல்லாஹ் சொல்லுவானா, இல்ல ஒரு விஷயம் பெண்டிங் இருக்குது. என்ன பெண்டிங், ஓ ஜியாதா, இன்னும் கொஞ்சம் கூட தருவேன், நல்லது செஞ்சவங்களுக்கு நல்லது தந்துருவேன், இன்னும் கொஞ்சம் கூடவும் தருவேன். அந்த கூட என்ன தெரியுமா, அதுதான் என்னை பார்ப்பது, பார்க்கிற இன்பம் என்று அல்லாஹ் தன் திரை அப்ப ஒரு விலைக்கு என்ன செய்வான், அந்த லதத்தை இன்பத்தை என்ன செய்யறான், அல்லாஹ் கொடுக்கிறான். அப்ப என்ன விளங்குது என்று கேட்டால், அல்லாஹ்வை நம்ம எல்லாம் பார்ப்போம், பண்பையா பார்ப்போம், சக்தி வெளிப்படுற பொருளை வேண்டா பார்ப்போமே தவிர சக்தியவா பார்ப்போம். சக்தி பார்க்கிற அர்த்தமா இருந்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டா இருப்பாங்க, சக்தி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் எதை பார்க்கணும்னு கேட்டாங்களோ அதுதான் அங்க பார்ப்போம். அப்ப நீங்க பார்ப்போங்கிற அந்த ஒரு ஹதீஸ் இது என்ன செய்யறது, காட்டுகிறது. மறுமை நாள்ல உங்களை இறைவனை எய்யானன், கண்கூடாக கண்ணுக்கு கண்ணாக பார்ப்பீர்கள் என்கிற மாதிரியான ஹதீசுகள் எல்லாம் என்ன செய்கிறது, இறைவன் உருவம் பார்ப்போம், கண்ணுக்குள்ள அடங்கும். கண்ணுல பார்த்தா என்ன அர்த்தம், உருவம் தானே அர்த்தம், பண்பை பார்க்க இயலுமா, கண்ணுல பார்க்க இயலாது. அந்த மாதிரியான ஒரு ஹதீசுகளை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து இன்னொரு ஆயத்துக்கு உதாரணம் காட்டுறாங்க. பையத்த ஜல்லாலஹும் ரப்புஹும் தபாரக வ தஆலா ஃபதாலிக கௌலுஹு வலா யர்ஹகு வுஜூஹஹும் கதரும் வலா தில்லா. அவங்களுக்கு மூஞ்சில இருளோ இழிவோ அவர்களுக்கு ஏற்படாது. இறைவனை பார்க்கக்கூடிய இந்த பாக்கியத்தை அடைந்தவர்களுக்கு அது கிடைக்காதுன்னு இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, நரகத்தில் கடந்தவங்கள்ட்ட ஒவ்வொருத்தரையும் சிபாரிசு பண்ண சொல்லுவான். ஒவ்வொருத்தர் நபிமார்கள் சிபாரிசு பண்ணுவாங்க, நல்லவங்க எல்லாம் சிபாரிசு பண்ணி கொஞ்சம் பேரெல்லாம் அனுப்பிடுவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, எல்லாரும் சிபாரிசு பண்ணிக்கிட்டே ஏன் பங்கு ஒன்னு இருக்கிறது, நானும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யகூலுல் ஜப்ப ஃபயஸ்பவுன் நபியூன, நபிமார்கள் சிபாரிசு செஞ்சு விட்டார்கள், மலாயிகத்து செஞ்சு விட்டார்கள், மூமின்கள்லாம் செஞ்சு விட்டார்கள். யகூலுல் ஜப்பாரு பக்கியத்து ஷபாத்தி, ஏன் ஷபாத்து பிச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு யக்பலு கபலத்தம் மினன் நார், நரகத்திலிருந்து ஒரு கொத்து அப்படி அள்ளுவான், ஒரு புடி. அதுல எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்கன்னு தெரியாது, புடிச்சு போ சொர்க்கத்துக்கு. ஒரு கையில அப்படி அள்ளுவான், அந்த கை நமக்கு வர்ணனையெல்லாம் தெரியாது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, கையில ஒரு கொத்து அள்ளி அவங்களை கொண்டு போய். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எதுக்கு நம்ம குழப்பருக்கு போடுறாங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த மாதிரி உருவம் இருக்குன்னு காட்டக்கூடிய வகையில இவ்வளவு விஷயங்களை சொல்றாங்களே, அதெல்லாம் எதுக்கு என்பதை நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு மூமினும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, அல்லாஹ்விடத்துல எந்த ஒரு திரையும் இல்லாமல் மொழிபெயர்ப்பாளரும் இல்லாமல் நம்ம உரையாடக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருக்கிறது. திரை இருக்காது, நேருக்கு நேரம் பார்ப்போம் அல்லாஹ்வை, மொழிபெயர் டிரான்ஸ்லேஷன் கிடையாது, நேருக்கு நேர பேசி பார்க்கக்கூடிய ஹிஜாப் இல்லாம ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கிறது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. இதெல்லாம் என்னத்தை காட்டுகிறது? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னு கேட்டா, அஸ்அலுக லஸ்ஸத்தன் நல்ரி இலைக்க, உன்னிடத்துல உன்னை பார்ப்பனே, பார்க்கும் போது கிடைக்குமோ ஒரு இன்பம், அதை நான் உன்கிட்ட கேட்கிறேன். ஒரு கட்டத்துக்கு வந்துட்டா என்னமெல்லாம் விபரீதம் ஏற்படும் அப்படிங்கறத இன்னைக்கு உரம் உண்டு அப்படிங்கிற வாதிக்கக்கூடியவங்களே விலைக்கு இருக்கிறாங்க. அதை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறங்க.
இப்ப போட்டு காமிப்பாங்க தெரிஞ்சிடும்.